வணக்கம். தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. ரயில்வே நிர்வாகம் 32,438 காலியிடங்களை அறிவித்திருக்கிறார்கள். இந்த காலியிடங்களுக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய அனைவரும் விண்ணப்பிக்கலாம். சரியா? இந்த 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் நீங்கள் அனைவரும் விண்ணப்பிக்கலாம். இது இந்த குரூப் டி எக்ஸாம் அப்படின்றது இதில் இருக்கக்கூடிய பதவிகள் நிறைய பேருக்கு என்ன அப்படின்ற டவுட் இருக்கும். இது டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பதவிகள் தான், உதவியாளர் பணிகள் தான். சரியா? ரயில் நிலையங்களில் இருக்கக்கூடிய உதவியாளர் பணிகளுக்காக தான் இவை எடுக்கப்படுகிறது. சரியா? என்னுடைய காலியிடங்கள் 32,438 காலியிடங்கள். அதாவது இந்த தேர்வு அறிவிக்கப்பட்ட பொழுது விண்ணப்பிக்க கடைசி நாள் பிப்ரவரி 22 இருந்தது. அதை தற்பொழுது ரயில்வே நிர்வாகம் மாணவர்களின் நலன் கருதி மார்ச் 1ஆம் தேதி வரை நீட்டித்திருக்கிறார்கள். மார்ச் 1ஆம் தேதி வரை நீங்கள் இந்த தேர்வுக்கு என்ன செய்யலாம், விண்ணப்பிக்கலாம். இதுக்கு நீங்கள் கல்வி தகுதி பார்த்தீங்க அப்படின்னா, கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கிறவர்கள் விண்ணப்பிக்கலாம். அதே போல வயது வரம்பு நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா வயது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்ரிசர்வ்ல வந்தீங்க அப்படின்னா 36 வயது வரை விண்ணப்பிக்கலாம். அதே போல ஓபிசியில் வரக்கூடிய மாணவர்கள் 39 வயது வரை விண்ணப்பிக்கலாம். எஸ்சி எஸ்டியில் வாரீங்க அப்படின்னா 41 வயது வரை நீங்கள் இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம். சரியா? இந்த தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கு கடைசி நாள் 1/3/2025. இது ஒரு அருமையான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை தவற விட்டு விடாதீர்கள். சரியா? இதற்கான பாடத்திட்டம் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பாருங்க. சரியா? இந்த தேர்வுக்கு விண்ணப்பிங்க. அதுக்கப்புறம் இந்த பாடத்திட்டம் எக்ஸாம், அதாவது 100 கேள்விகள். இந்த 100 கேள்விகள் இருக்கும். இந்த 100 கேள்விகளில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ், கணிதம் 25 கேள்விகள் இருக்கும். சரியா? இதில் நீங்கள் கண்டிப்பாக 20 கேள்வி ப்ளஸில் போடணும். அதே போல் அறிவியல் 25 கேள்விகள் இருக்கும். நல்லா பண்ணீங்கன்னா ஈஸியாக போடலாம், 20 கேள்விகள் எழுதணும். அதே போல் பொது அறிவு பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியாக கரண்ட் அஃபேர்ஸ் தான் இருக்கும். அதனால் நீங்கள் அழகாக போடலாம். 15 கேள்விகள் போட முடிய வேண்டும். இந்த பொது அறிவை பொறுத்தவரை ஏற்கனவே ரயில்வே தேர்வு வாரியம் கடந்த 2022 இப்பொழுது சமீபத்தில் 24 நடத்தி இருக்கக்கூடிய தேர்வுகளில் கேட்டு இருக்கக்கூடிய கேள்விகள், அதில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் மற்றும் அதில் விடுபட்டு இருக்கக்கூடியது என்று எடுத்து படித்தாலே இந்த பொது அறிவை பொறுத்தவரை 15 கேள்விகள் நீங்கள் தாராளமாக எழுத முடியும். அடுத்த ரீசனிங்கை பொறுத்தவரை 30 கேள்விகள். இது நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா நீங்கள் 28 கேள்வி அழகாக போடலாம். சரியா? போட்டிங்க அப்படின்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 20, 40, 10, 50, 55, 83 கேள்விகள். 100க்கு 83 கேள்விகள் நீங்கள் சரியாக போட்டாலே உங்களுக்கு மிக எளிதில் வேலை கிடைக்கும். ஏன்னா 100க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 75 கொஸ்டின் நீங்கள் ப்ளஸில் போட்டாலே போதும். சரியா? நீங்கள் அதாவது நிறைய போடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. சரியா? எழுபத்தஞ்சு கேள்வி போட்டாலே நீங்கள் பாஸ். சரியா? இந்த தேர்வுகளை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த தேர்வு எனக்கு ஆங்கிலம் தெரியாது. ஆங்கிலம் தேவையே இல்லைங்க. இந்த தேர்வை தமிழ் மொழியில் எழுதலாம். தமிழ்லையே இந்த தேர்வு எழுதலாம். அதே போல இந்த வேலையும் உங்களுக்கு வேலை எங்க கொடுப்பாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ள தான் வேலையும் கொடுப்பாங்க. தமிழில் தேர்வு, தமிழ்நாட்டில் வேலை அப்படின்போது மிக எளிது பாருங்க. தமிழ்ல தான் தேர்வு எழுத போறோம், டிஎன்பிசி தேர்வு மாதிரி வச்சுக்கோங்க. சரியா? தமிழ்ல தேர்வு எழுதுறோம், தமிழ்நாட்டில் வேலையை பெறோம். இந்த பாடத்திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா என்சிஆர்டி சிலபஸ். சரியா? ஸ்கூல் புக்கில் 6th to 10th இருக்கக்கூடிய பாடத்திட்டம் தான் இது. என்சிஆர்டி புக்ஸ், தமிழ்நாடு பாடத்திட்டம் அல்ல. இப்போ இந்த தேர்வுக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது சார்? நான் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கிறேன், அல்லது நான் பிஇ முடிச்சிருக்கிறேன், நான் இப்போ இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கணும், நான் எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்டர்நெட் ப்ரௌசிங் சென்டருக்கு போய் RRB Chennai.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணணும்.
இதுக்கு என்ன சான்றிதழ்கள் வேணும் அப்படின்னா, உங்களுடைய 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் ஒன்று, 2வது சாதி சான்றிதழ், 3வது ஆதார் கார்டு, 4வது சமீபத்தில் எடுக்கப்பட்ட போட்டோ. இந்த 4ஐயும் நீங்க எடுத்துக்கிட்டு நீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்க ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இ-சேவை மையம், சில இ-சேவை மையத்தில் அப்ளை பண்றாங்க, சில இதில் பண்றது இல்லை. அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்டர்நெட் ப்ரௌசிங் சென்டருக்கு போய் இந்த தேர்வுக்கு rrbchennai.gov.in அப்படின்ற வெப்சைட்ல எனக்கு இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கணும். என்ன தேர்வு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆர்ஆர்பி குரூப் டி. சரி, இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி விண்ணப்பிங்க. விண்ணப்பித்து விட்டு இந்த தேர்வுக்கு நீங்கள் படிக்க ஆரம்பியுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஒரு எளிய தேர்வு. சரி, இதை விட ஏதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எளிதா, ஆர்ஆர்பி குரூப் டி எளிதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் டி தான் எளிய தேர்வு. ஏன்னா நான் கடந்த 30 ஆண்டுகளாக இந்த தேர்வுக்கு பயிற்சி வழங்குகிறேன். சரி, என்னுடைய அனுபவத்தில் பார்க்கும் பொழுது ஒரு குறைந்த சிலபஸ்ல நீங்க இந்த பாடத்தை படிக்க முடியும். சரி, அதனால தயவு செய்து எல்லாரும் விண்ணப்பித்து விடுங்கள். விண்ணப்பித்து விட்டு இந்த தேர்வுக்கு படிப்பதற்காக உங்களுடைய முயற்சிகளை ஆரம்பியுங்கள். சரியா? இப்ப இதற்கான பயிற்சி வகுப்புகள் பாத்தீங்க அப்படின்னா, நேரடி பயிற்சி, ஆன்லைன் பயிற்சி ரெண்டையுமே எங்களுடைய ராய் ஐஏஎஸ் அகாடமி, நாங்கள் கடந்த 30 ஆண்டுகளாக எங்களுடைய பயிற்சி மையம் இந்த தேர்வுகளுக்கான பயிற்சி நடத்தி வருகிறது. எங்களுடைய பயிற்சி மையம் 1995 ஆரம்பிக்கப்பட்டது. சரி, எங்களுடைய ராய் ஐஏஎஸ் அகாடமி பார்த்தீங்கன்னா சென்னையில் அம்பத்தூர் பேருந்து நிலையத்திற்கு அருகாமையில் அமைந்துள்ளது. சென்னையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் 7200363169 அப்படின்ற நம்பரில் தொடர்பு கொண்டு அங்கு பயிற்சியில் சேர்ந்து கொள்ளலாம். சரியா? அடுத்தது திருநெல்வேலி இருக்கக்கூடிய மாணவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாளையங்கோட்டை எஸ்பி ஆபீஸ் அருகாமையிலே எங்களுடைய பயிற்சி மையம் அமைந்திருக்கிறது. 7200363126 அப்படின்ற நம்பர்ல நீங்க என்ன செய்துக்கலாம், தொடர்பு கொண்டு பயிற்சியில் சேர்ந்து கொள்ளலாம். தூத்துக்குடி மாவட்டமாக இருந்தால் திருச்செந்தூர்ல எங்களுடைய பயிற்சி மையம், திருச்செந்தூர் வீரபாண்டியன் பட்டணம் என்கிற இடத்திலே எங்களுடைய பயிற்சி மையம் அமைந்திருக்கிறது. அங்கு படிக்க விரும்புகிற மாணவர்கள் 7200363131 என்கிற எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சியில் சேர்ந்து கொள்ளலாம். சார், எனக்கு இந்த 3 இடத்துலையுமே படிக்க வாய்ப்பு இல்லை சார், நான் என்ன பண்றது அப்படின்னா, அவர்களுக்காகவே ஆன்லைன் வகுப்பு தினமும் மாலை 6 மணியிலிருந்து 7:30 மணி வரை தினமும் வகுப்பு நடைபெறுகிறது. சரியா? மிகவும் குறைவான பயிற்சி கட்டணத்தில் தமிழ், ஆங்கிலம் இரண்டிலும் இந்த வகுப்புகள் நடைபெறும். மாணவர்களுக்கு தேவையான பாடப்புத்தகங்கள் இதில் இலவசமாகவே கொடுக்கிறோம். இந்த பாடப்புத்தகங்கள் ஆன்லைன் வகுப்பில் சேரக்கூடிய மாணவர்களுக்கு கொரியர்ல வீட்டுக்கு அனுப்புறோம். சரியா? நேரடி பயிற்சி சேர விரும்புகிற மாணவர்கள் பயிற்சி மையத்திலேயே புத்தகங்களை பெற்றுக்கொள்ளலாம். சரியா? இந்த குரூப் டி தேர்வு விண்ணப்பிக்கக்கூடிய தேதி நீட்டிக்கப்பட்டுள்ளது. மார்ச் 1ஆம் தேதி விண்ணப்பிக்க கடைசி நாள். எல்லோரும் விண்ணப்பியுங்கள். வேலை வாய்ப்பு, இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய ரயில்வே பணியிடங்கள், தமிழர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பணியிடங்களில் தமிழர்களாகிய நாம் அந்த வேலைகளை பெற்றுச் செல்வோம். வாருங்கள். சரியா? எங்களுடைய பயிற்சி மையம் நான் சொன்னது போல 1995 ஆரம்பிக்கப்பட்டு 30 ஆண்டுகளாக இந்த பயிற்சி வகுப்புகளை நாங்கள் நடத்துகிறோம். சரியா? எங்கள் பயிற்சி மையம் அரசு வேலை வாய்ப்புகளுக்கான தகவல்கள் மற்றும் பயிற்சிகள் பற்றிய விவரங்களை உங்களுக்கு அவ்வப்போது தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறங்க. சரியா? வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் சொல்லக்கூடிய எல்லா தகவல்களும் உங்களை மிக எளிதில் வந்தடையக்கூடிய வகையில் இருக்கும். வாழ்த்துக்கள். நீங்க மட்டும் விண்ணப்பிக்கிறதோடு இருக்காதீங்க. உங்கள் வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்கள், உங்கள் பள்ளி கல்லூரி தோழர்கள், சரியா, மற்றும் உங்கள் உறவினர்கள், உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த தகவல்களை கொண்டு சேருங்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த ரயில்வே பணியிடங்களை தமிழர்கள் நிரப்பட்டும். வாழ்த்துக்கள்.